ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃபிஷ்ஷு இது என்ன ஃபிஷ்ஷு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நார்மலான கிணத்து மீன். அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஆற்று மீன். ஆற்று மீன்னா உங்களுக்கு புரியலனா ஜிலேபி மீன். ஜிலேபி மீன் தெரியலனா தெரியாதுன்னு எனக்கு காமிக்கிறேன். ஜிலேபி மீன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ஜிலேபி மீனை பார்க்கலாம். இதுக்கு நான் பாதுகாப்புலாம் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஓப்பன் பண்ணி ஃபுட்டு போட்டுக்கலாம். எப்பவுமே மேலே வர வாய்ப்பு இல்லை. தெரியலன்னு நினைக்கிறேன். 2 இருக்குது உள்ள. ஒன்று இந்த பக்கம் இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது. இல்லைங்க, ஒன்று பிடிச்சி காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு நல்லா வாங்க காட்டுறேன். இப்போ தெரியுதா? இதுதான் பெரிய மீன். இது குத்துது, இந்த முள் ரொம்ப குத்தும். இது குட்டி மீனுன்னு நினைக்கிறேன். இந்த முள் ரொம்ப குத்தும், அதனால் இது வலிக்கும். இது இது பிடிக்கிறது கஷ்டம். இது குத்தும் நறுக்குன்ட்டு. மறுபடியும் குத்திடுச்சுடா. அதான் இது ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் மாதிரியே வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. இது ரொம்ப ஆக்டிவு. ஏன்னா இதுக்கு மோட்டர் தேவையில்லை, அதனால தான் நான் வெறும் டேங்க்கில் வச்சுருக்கேன். இது கலங்களாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. இது மாதிரி நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு தண்ணி அவ்வளோ சீக்கிரம் மாற்ற தேவையில்லை. ஓகே, பை கைஸ்.